பிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னலாம் நடந்திருக்கு, பிரிக்ஸ் எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பிரிக்ஸில் இந்தியாவோட பங்களிப்பு என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒருத்தங்கிட்ட பிரிக்ஸ்னா என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பிரிக்ஸ்னா ஒரு 5 நாடு சேர்ந்திருக்க ஒரு கூட்டமைப்பு, டாலரைசேஷனுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே இது டாலரைசேஷனுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு அமைப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. முழுக்க முழுக்க பிரிக் நாடுகளோட பொருளாதாரத்தை உயர்த்தவும், இந்த நாடுகளோட உறவை இன்னும் பலப்படுத்துறதுக்காகவும் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பிரிக். ஆனால் இது காலப்போக்கில் ஒரு பெரிய அரசியலமைப்பாக உருவெடுத்திருக்கு. அதே சமயம் டாலரைசேஷனை நோக்கியும் போயிட்டுருக்கு. அதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது இது டாலரைசேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போதும் அதோட அடித்தளத்தையும் கொஞ்சம் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா அதோட உண்மைத்தன்மையும் தெரிஞ்சுக்க முடியும், உலக அரசியலை பற்றியும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் அதோட பேசிக்ஸ் என்னன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அது நம்மளோட ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிக்ஸை ஏன் ஃபார்ம் பண்ணாங்கன்ற பேசிக்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஃபவுண்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி பிரிக்கோட ஃபவுண்டர் இந்த இமேஜில் இருக்கிறவர் தான். இவரோட நேம் ஜிம் ஓனில். இவர் ஒரு பிரிட்டிஷர். இவர் 2001 நியூயார்க்கில் இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கான கோல்ட்மேன் சாக்ஸோட சேர்மனாக இருக்கார். இவர் சேர்மனாக இருக்கும்போது எந்தெந்த கண்ட்ரீஸில் டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணும்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 கண்ட்ரீஸும் டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்குது. இந்த 4 கண்ட்ரீஸும் தனித்தனியாக இருக்கிறத விட இது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும்போது அவங்களோட எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ட்ரேட், அவங்களோட பொருளாதாரம் எல்லாத்தையுமே உயர்த்த முடியும்னு முடிவு பண்ணி இந்த 4 கண்ட்ரீஸையும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு குரூப்னு இருந்தால் அதுக்கு ஒரு நேம் இருக்கணும்ல. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை எடுத்து பிரிக் அப்படின்னு இதுக்கு நேம் வைக்கிறாரு. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரேசில், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரஷ்யா, ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைனா. அதை தொடர்ந்து 2005 இன்னொரு ரிசர்ச் பண்ணுறாங்க. 1960ஸ்லேயே சவுத் கொரியா டெவலப்டு கண்ட்ரியாக ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டே வர ஆரம்பிக்குது. ஸோ சவுத் கொரியா டெவலப்டு கண்ட்ரியாகவே இருந்தாலும் இதோட பொருளாதாரம் குறைஞ்சிட்டே வருதே, அதனால் இதை பிரிக்கில் ஜாயின் பண்ணலாமான்னு பார்க்கும்போது என்னதான் அவங்களோட பொருளாதாரம் குறைஞ்சிட்டே வந்தாலும் இந்த 4 கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பொருளாதாரம் அதிகமாக இருக்குது. அதனால சவுத் கொரியாவை பிரிக்கில் ஜாயின் பண்ணலை. அதே மாதிரி மெக்சிகோவும் டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது. ஆனால் பிரிக் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது மெக்சிகோவோட எக்கானமி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால பிரிக்கில் மெக்சிகோவை ஜாயின் பண்ணலை. பிரிக் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது சவுத் கொரியாவோட எக்கானமி அதிகமாக இருக்குது, மெக்சிகோவோட எக்கானமி கம்மியாக இருக்குது. மற்ற கண்ட்ரீஸில் கொஞ்சம் கண்ட்ரீஸோட எக்கானமி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரீஸோட எக்கானமி கம்மியாக இருக்குது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 கண்ட்ரீஸோட எக்கானமி மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. இந்த 4 கண்ட்ரீஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ் கூட வேறு எதையுமே ஆட் பண்ண முடியல. அப்புறம் 2006 யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியோட ஜென்ரல் மீட்டிங் நியூயார்க்கில் நடக்குது. அப்போ தான் இந்த 4 கண்ட்ரீஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி இந்த பிரிக்கை பற்றி பேசுகிறாங்க. எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 2009 ரஷ்யாவில் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்லேயும் இந்த 4 கண்ட்ரீஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசி எல்லாம் முடிவு பண்ணி 2009 பிரிக்கை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் 2009 பிரிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் இருக்குது. அது என்னென்னா 2008 யுஎஸ்னால் ஒரு பெரிய குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடக்குது. இது சிம்பிளாக ஹவுசிங் பபிள்னு சொல்லுவாங்க. ஹவுசிங் பபிள்ஸ்னால் என்னென்னா ரியல் எஸ்டேட்டோட ரேட் எல்லாமே பீக்கில் இருக்கிறத தான் ஹவுசிங் பபிள்ஸ் சொல்லுவாங்க. இதனால நிறைய ஃபேக்ட்ரிஸை இழுத்து மூடுறாங்க, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகுது, வேலை இல்லாததுனால கஷ்டத்தினால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதனால் யூஎஸில் ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன் ஏற்படுது. ஒரு பெரிய எக்கானமி வச்சுருக்க கண்ட்ரி யூஎஸோட டாலரை தான் உலகமே யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்படிப்பட்ட யூஎஸோட எக்கானமியை அடி வாங்கும்போது இது தானே நமக்கு கிடைச்ச சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளோட எக்கானமியை நல்லா பூஸ்ட் பண்ண முடியும்னு தான் 2009 பிரிக்கை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், எதனாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக பிரிக் மெம்பர்ஸ் பிரிக் சமிட்னு ஒன்று நடத்துவாங்க. பிரிக்கில் இருக்க ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு வருஷமும் இந்த சமிட்டை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுதோ அந்த கண்ட்ரியில் தான் இந்த சமிட் நடக்கும். எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி பிரிக்கில் இருக்க மற்ற கண்ட்ரிஸையும் இன்வைட் பண்ணுவாங்க. பிரிக்கில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸையும், பிரிக்கில் இல்லாத கண்ட்ரிஸையும் இன்வைட் பண்ணுவாங்க. அப்படி 3rd சமிட்டை பண்ணது சைனா. அவங்க 2nd சமிட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேசில் 2nd சமிட் பண்ணாங்க இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் 3rd சமிட் பண்ண போகிற சைனா சவுத் ஆஃப்ரிக்காவை இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க சமிட் அட்டன் பண்ணுங்கன்னு மட்டும் இன்வைட் பண்ணல, பிரிக்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் பிரிக்கோட ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, ஜிம் ஓனில், அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை பிரிக்கில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட எக்கானமி இந்த 4 கண்ட்ரிஸையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது.
அதனால சவுத் ஆஃப்ரிக்காவை இதில் ஜாயின் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. இந்த ரீசன்னால தானே மெக்சிகோவையும் இதில் ஜாயின் பண்ணலை, அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் பிரிக் மெம்பர்ஸ் யாருமே அதை கேட்கல. இவங்க எல்லாருமே சவுத் ஆஃப்ரிக்காவை ஆட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி 2010 அஃபிஷியலாக சவுத் ஆஃப்ரிக்காவை பிரிக்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸ்டென்ஷனை காமிக்கிறதுக்காக தான் பிரிக்ல ஒரு எஸ்ஸை ஆட் பண்ணி பிரிக்ஸ்னு இதுக்கு நேமை மாற்றுறாங்க. 2011 சைனா 3rd சமிட்டை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் மெம்பராக அந்த சமிட்டை வந்து அட்டன் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2009 பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 சமிட்டை இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுறாங்க. 2010 தான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜாயின் ஆகுது. 2011 3rd சமிட்லேருந்து தான் சவுத் ஆஃப்ரிக்கா பிரிக்ஸில் இருக்காங்க. சமிட்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சும்மா ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது டீசர் மாதிரி. 4th பிரிக்ஸ் சமிட்டை 2012 நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் இந்தியா மேஜராக ஒரு ப்ரப்போசலை முன்வைக்கிறாங்க. என்னென்னா, நமக்கு எவ்வளோ காசு தேவைப்பட்டாலும் என்னவாக இருந்தாலும் வேர்ல்டு பேங்க் கிட்டேயும் IMF கிட்டேயும் தான் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. நாம ஏன் எதுக்கு எடுத்தாலும் அவங்ககிட்டே போய் நிற்கணும், நாம நமக்காக ஒரு நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை கட்டலாம் அப்படின்னு ஒரு ப்ரப்போசலை முன்வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் 5th சமிட் 2013 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது. அப்போது பிரிக்ஸில் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் ஓகே நமக்காக ஒரு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் கட்டலான்னு சொல்லி எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க அந்த ப்ரப்போசலுக்கு. அதை தொடர்ந்து 2014 பிரேசிலில் நடந்த 6th பிரிக்ஸ் சமிட்டில் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் கட்டுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த 5 கண்ட்ரீஸுமே சைன் பண்ணுறாங்க. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை கட்டுறதுக்கு போட்ட பட்ஜெட் $100 பில்லியன். இந்த $100 பில்லியன் இந்த 5 கண்ட்ரீஸ் மட்டுமே கொடுக்குறாங்க. சைனா $41 பில்லியன் கொடுக்குறாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா இந்த 3 கண்ட்ரீஸில் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் $18 பில்லியன் கொடுக்குறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா $5 பில்லியன் தான் கொடுக்குறாங்க. முன்னாடியே பார்த்தோம்ல, இந்த 5 கண்ட்ரீஸில் கம்மியாக எக்கானமி வச்சுருக்கிறது சவுத் ஆஃப்ரிக்கா தான். அதனால தான் அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க. இதுலேயே அந்த டைம்லேயும் சரி இந்த டைம்லேயும் சரி நிறையா அமௌண்ட் வச்சுருக்கிறது, நிறைய ட்ரேட் பண்ணுறது எல்லாமே சைனா தான். ஸோ அவங்க $41 பில்லியன் கொடுக்குறாங்க. ஆனால் சைனா கிட்ட அதிகமாக இருக்குன்றதுக்காக மட்டும் $41 பில்லியன் கொடுக்கல. சைனாவை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு தனி பவர் வேணுன்றதுனால தான் அவ்வளோ காசு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, பிரிக்கில் யாருமே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கலாம் கிடையாது. இந்த 5 கண்ட்ரீஸுமே பிரிக்ஸில் ஒன்று தான். இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை டெல்லியில் கட்டணும்னு இந்தியா கேட்க, ஜோனஸ்பர்கில் கட்டணும்னு சவுத் ஆஃப்ரிக்கா கேட்க, ஷங்காயில் கட்டணும்னு சைனா கேட்குறாங்க. இதில் காசு அதிகமாக யார் கொடுத்தது? சைனா தானே. எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணி கடைசியில் சைனாவில் இருக்க ஷங்காயின்ற ஏரியாவில் தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டுறாங்க. ஒரு வழியாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு 2015 நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஒரு இந்தியன். அவரோட நேம் KV காமத். அவரோட நேமை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, தப்பாக இருந்தால் சாரி. 2012 ஒரு ப்ரப்போசலை வச்சு 2013 அதை மற்ற கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணி 2014 அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு வழியாக 2015 நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த பேங்க் இந்த 5 கண்ட்ரீஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. COVID-19 லாக்டவுன் டைமில் பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லேருந்து சின்ன சின்ன கண்ட்ரீஸ் வரைக்கும் எல்லா கண்ட்ரீஸும் கதிகலங்கி போய் தான் இருந்தாங்க. எல்லா கண்ட்ரீஸோட எக்கானமியும் சும்மா தாறுமாறாக அடி வாங்கியிருந்துச்சு. அந்த டைமில் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு $10 பில்லியன் வரைக்கும் லோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியா $1 பில்லியன் லோன் வாங்கியிருக்காங்க. லாக்டவுனே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனையை கூட எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து எப்படியோ சரி பண்ணிட்டாங்க. 2020 எப்படி நம்ம யாராலையும் மறக்க முடியாதோ அதே மாதிரி இன்னொரு வருஷத்தையும் மறக்க முடியாதுன்னா அது 2022 ரஷ்யா உக்ரைன் வார். இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. பிரிக்ஸ் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் இது எல்லாத்தையும் நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு 15 கண்ட்ரிஸ் சேர்ந்து இருந்த சோவியத் யூனியனில் தான் ரஷ்யா உக்ரைன் 2 கண்ட்ரிஸும் இருந்துச்சு. சோவியத் யூனியனில் ரஷ்யா தான் டான், ரஷ்யாவுக்கு கீழே தான் மற்ற 14 கண்ட்ரிஸும் இருந்துச்சு. சோவியத் யூனியனோட தலை ஓங்கியிருந்த டைமில் சோவியத் யூனியனுக்கு ஆப்போசிட்டாக, முக்கியமாக ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக ஃபார்ம் பண்ண ஒரு அமைப்பு தான் நேட்டோ முழுக்க ஒரு மிலிட்ரி அலையன்சஸ்க்காக ஃபார்ம் பண்ண ஒரு அமைப்பு. 1991 சோவியத் யூனியன் உடஞ்சி அதுலேருந்து 15 கண்ட்ரிஸும் தனித்தனி கண்ட்ரிஸ் ஆகிடுச்சு. ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பகுதி தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மற்ற கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு இடம் கிரீமியா. சோவியத் யூனியன் இருக்கும்போது ரஷ்யா இந்த பகுதியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சோவியத் யூனியன் உடஞ்சி அதுலேருந்து உக்ரைன் தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த கிரீமியா பகுதி முழுக்க உக்ரைனுக்கு சொந்தமாயிடுச்சு. அதனால் 2014 ரஷ்யா உக்ரைன் மேலே ஒரு தாக்குதல் நடத்தி கிரீமியாவை கைப்பற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் தமிழ்நாடு எப்படி எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டுருந்தாங்களோ அதே மாதிரி உக்ரைனில் லுஹான்ஸ்க், டோனஸ்க் இந்த 2 பகுதியிலையும் இருக்க மக்கள் எங்களுக்கு உக்ரைன் கூட இருக்க விருப்பம் இல்லை, எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பகுதி மக்களையும் மறைமுகமாக உக்ரைனுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருந்தாங்க ரஷ்யா. அப்போ தான் நம்ம அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அவர் உக்ரைன் கிட்ட நீங்கள் நேட்டோவில் வந்து சேர்ந்துருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் நாங்கள் தரோம், இல்லைனா ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எல்லா பகுதியும் ஆக்கிரமிப்பு செஞ்சுருவாங்கன்னு சொல்லி உக்ரைனை பிரெயின் வாஷ் பண்ணி நேட்டோவில் வந்து சேர சொல்கிறாங்க.
நாம நேட்டோவில் சேர்றதுனால யூஎஸ்க்கு என்ன பலன்னு லாஜிக்காக யோசிக்காமல் நம்மளோட நல்லதுக்கு தான் ஏதோ யூஎஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி உக்ரைன் நேட்டோவில் சேர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நேட்டோவுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்கிறது யூஎஸ்க்கு ரஷ்யாவுக்கு எப்பயுமே ஆகாது. நேட்டோவோட கொள்கை என்னன்னா, நேட்டோவில் இருக்க ஒரு கண்ட்ரியை ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அது நேட்டோவில் இருக்க எல்லா கண்ட்ரியும் அட்டாக் பண்ண மாதிரி நேட்டோவில் இருக்க 32 கண்ட்ரிஸும் அந்த கண்ட்ரியை திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ உக்ரைன் நேட்டோவில் சேர்ந்துட்டா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏதாவது பிரச்சனைனா நேட்டோவில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் ரஷ்யா கூட சண்டைக்கு வருவாங்க. ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கு ஏற்கனவே ஆகாது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு யூஎஸ் ரஷ்யாவுக்குள்ளே வந்துருவாங்க. அதனால தான் ரஷ்யா உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரஷ்யா சொன்னதை கேட்காம ஜோ பைடன் சொன்னதை கேட்டு உக்ரைன் நேட்டோவில் சேர போனதுனால தான் ரஷ்யா உக்ரைன் மேலே வார் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேட்டோவுக்கு தலைமை தாங்கிட்டு இருக்க யூஎஸ் எங்கள் கூட சேரணும்னு வர கண்ட்ரியை நீ எப்படி அடிப்ப, உனக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் சண்டை போடுவோன்னு நேட்டோவில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு. யூஎஸ் உக்ரைனுக்கு சோல்ஜர்ஸ் அனுப்பிலாம் ஹெல்ப் பண்ணலை. அதுக்கு பதிலாக நிறையா அமௌண்ட் கொடுக்குறாங்க, நிறையா வெப்பன்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதோட மட்டும் நிறுத்தாமல் யூஎஸ் ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன்ஸ் போடுறாங்க. எந்த கண்ட்ரியும் ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் உங்களுக்கு நாங்கள் டாலரை கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. உலகமே டாலரை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஓவர் நைட்டில் நீ டாலரை யூஸ் பண்ணக்கூடாது, எந்த கண்ட்ரி கூடயும் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கண்ட்ரியோட எக்கானமி என்ன ஆகுறது, அந்த கண்ட்ரி எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும், அந்த நாட்டில் இருக்க மக்களோட நிலைமை என்ன ஆகுறது. யூஎஸ் ரஷ்யா மேலே மட்டும் இந்த சாங்ஷன்ஸ்லாம் போட்டுல, இதுக்கு முன்னாடியும் சைனா மேலே போட்டிருக்காங்க, ஈரான் மேலே ஊறப்பட்ட சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, வெனிசுலா மேலே போட்டிருக்காங்க. இப்படி டாலரையும் வீட்டோன்ற பவரையும் வச்சுக்கிட்டு யூஎஸ் எல்லா நாட்டு விஷயத்துலையும் மூக்கம் நுழைச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட டாலரால தான் வீட்டோ பவர் அவங்களுக்கு இருக்கு. டாலரோட மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னா யூஎஸ்க்கு வீட்டோ பவரே இருக்காது. டாலரை வச்சு தானே நீ எதுக்கு எடுத்தாலும் சாங்ஷன்ஸ் போடுற, நாங்கள் எதுக்கு டாலர் மட்டும் யூஸ் பண்ணணும், டாலர் மட்டும் யூஸ் பண்ணி அமெரிக்காவோட எக்கானமியை மட்டும் நாங்கள் எதுக்கு பூஸ்ட் பண்ணி விடணும், எங்களுக்கு டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு கரன்சி வேணும், மல்டிபோலார் வேர்ல்டு உருவாக்கணும்னு ரஷ்யா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் டீடாலரைசேஷனை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த 3 கண்ட்ரிஸும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டீடாலரைசேஷனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க யாராலுமே ஃபர்தராக அதை மூவ் பண்ண முடியல. ரஷ்யா, சைனா, இந்தியா இந்த 3 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த 3 கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டாலர் வேணான்னு சொல்லலை, ஆனால் எங்களுக்கு டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு கரன்சி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே நாங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியா மட்டும்தான் எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்காமல் நடுநிலையாக இருந்தாங்க. யூஎஸ் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்தியா ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொன்னப்போ கூட நாங்கள் போரை விரும்புகிறவங்க கிடையாது, நாங்கள் அமைதியை விரும்புகிறவங்க, எப்பயுமே போர் ஒரு நல்ல முடிவை தராது, பேச்சுவார்த்தை தான் நல்ல முடிவை தரும், அதனால் நாங்கள் எந்த கண்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், எந்த கண்ட்ரியும் எங்களுக்கு எதிரியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யா மேலே யூஎஸ் நிறைய சாங்ஷன்ஸ் போட்டதுனால ரஷ்யாவால் எந்த கண்ட்ரி கூடயும் ட்ரேட் பண்ண முடியல. அதனால ஆயில் ரேட்டெல்லாம் அடிமட்ட விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா. இந்த சான்ஸை நம்ம இந்தியா விடுமா? ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு யூஎஸ் சொல்லியும் எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம், அதனால நாங்கள் ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணுவோன்னு இந்தியா ரஷ்யா கிட்ட கம்மியான விலைக்கு ஆயிலை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா இது இந்தியன் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இத்தனை வருஷமாக ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரிஸ்னால இப்போ ரஷ்யா கூட ட்ரேட் பண்ண முடியல. அதனால ரஷ்யா கிட்ட கம்மி ரேட்டுக்கு ஆயிலை வாங்கி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் அதிக ரேட்டுக்கு இந்தியா ஆயிலை வித்துட்டு இருக்காங்க. 2023 15th பிரிக்ஸ் சமிட் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு. அப்போது வார் கிரைசஸ்னால புட்டினுக்கு ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நேரில் போய் புட்டினால் பிரிக்ஸ் சமிட்டை அட்டென்ட் பண்ண முடியல. அதனால அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் அட்டென்ட் பண்ணார். மற்ற கண்ட்ரிஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே நேரில் போய் அட்டென்ட் பண்ணாங்க. ரஷ்யா உக்ரைன் வார் மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைன்னு உலகத்தில் அமைதியே இல்லாமல் போயிடுச்சு. இந்த 2023 சமிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 கண்ட்ரிஸ் பிரிக்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணாங்க. அந்த 6 கண்ட்ரிஸும் ஜனவரி 1, 2024 அன்னைக்கு அஃபிஷியலாக பிரிக்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் 4 கண்ட்ரிஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணாங்க. அது எந்தெந்த கண்ட்ரிஸ்னால் எஜிப்த், எத்தியோப்பியா, ஈரான், த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இன்னும் 2 கண்ட்ரி ஜாயின் பண்ணலை இல்லையா? அது எந்தெந்த கண்ட்ரிஸ்னால் ஒன்று அர்ஜென்டினா, இன்னொன்று சவுதி அரேபியா. அந்த டைமில் அர்ஜென்டினாவில் எலெக்ஷன் நடந்து புது பிரசிடென்ட் வந்துட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பிரிக்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் ஃபுல் மெம்பராக பிரிக்ஸில் ஜாயின் பண்ண போகிறதில்ல, ஆனால் நாங்கள் பிரிக்ஸ் சமிட்லாம் அட்டன் பண்ணுறோம், பிரிக்ஸில் இருக்க கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் நாங்கள் ஃபுல் மெம்பராக அஃபிஷியலாக ஜாயின் பண்ணலைன்னு சொல்லிட்டாரு. சவுதி அரேபியா நாங்கள் பிரிக்ஸில் ஜாயின் பண்ணலைன்னு சொல்லலை, நாங்கள் பிரிக்ஸில் ஜாயின் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் சவுதி அரேபியா பிரிக்ஸில் இன்னும் அஃபிஷியல் மெம்பராக ஜாயின் பண்ணலை. இப்போது பிரிக்ஸில் மொத்தம் 9 கண்ட்ரிஸ் இருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, எஜிப்த், எத்தியோப்பியா, ஈரான், த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். 2009லேருந்து 2023 வரைக்கும் 15 பிரிக்ஸ் சமிட் நடந்திருக்கு. ஆனால் இப்போது ரீசெண்டாக அக்டோபரில் ரஷ்யாவில் இருக்க கசான் பகுதியில் நடந்த 16th பிரிக்ஸ் சமிட் தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த சமிட்டை மொத்தம் 36 கண்ட்ரிஸ் அட்டன் பண்ணாங்க. இந்த 2024 பிரிக்ஸ் சமிட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா சைனா மீட்டிங்கை பார்ப்போம். ஏன்னா இந்த 2024 பிரிக்ஸ் சமிட்லேயே ரொம்ப அதிசயமாக நடந்த ஒரு நிகழ்வுனா அது இதுதான். நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜியும் சைனாவோட பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்கும் 5 வருஷம் கழிச்சு இந்த சமிட்டில் தான் மீட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் G20 சமிட் நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடந்தப்போ கூட
அந்த சமிட் இந்தியாவில் நடக்குதுன்ற ஒரே ரீசனுக்காகவே சைனாவோட பிரசிடென்ட் அந்த சமிட்டை வந்து அட்டன் பண்ணல. அவருக்கு பதிலாக சைனாலேருந்து வேற ஒருத்தவங்க வந்து தான் அந்த சமிட் அட்டன் பண்ணாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதையே இந்தியாவும் சைனாவும் இந்த சமிட்டில் பிரேக் பண்ணியிருக்காங்க. சண்டையை விட்டுட்டு சமரசமாயிடலாம், இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம 2 கண்ட்ரிஸும் சேர்ந்து பில்ட் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. யுஎஸோட ஆட்டம் அதிகமாகிடுச்சு. இவங்களோட ஆட்டத்தை குறைக்கணும்னா டாலரோட மதிப்பு குறைக்கணும். டாலரோட மதிப்பு குறைக்கணும்னா டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு கரன்சியை கொண்டு வரணும். அதுக்கு மல்டிபோலார் வேர்ல்டு உருவாகணும். மல்டிபோலார் வேர்ல்டுனா டாலர் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரியோட கரன்சியையும் யூஸ் பண்ணுறது தான் மல்டிபோலார் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேடிங் நடக்குதுன்னா ஒன்று இந்தியன் ரூபியில் ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா ரஷ்யன் ரூபிளில் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி சைனா கூட ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒன்று சைனீஸ் யுவானில் பண்ணலாம், இல்லை இந்தியன் ரூபியில் பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்கா கூட ட்ரேட் பண்ணுறாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ரேண்டில் பண்ணலாம், இல்லை இந்தியன் ரூபியில் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணாலும் டாலரை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணாமல் மற்ற கண்ட்ரியோட கரன்சியை யூஸ் பண்ணுறது தான் மல்டிபோலார் வேர்ல்டு. இப்போ இருக்க நிலைமைக்கு ஏஷியன் கண்ட்ரிஸால் மட்டும்தான் மல்டிபோலார் வேர்ல்டை உருவாக்க முடியும். ஏஷியன் கண்ட்ரிஸ்லேயும் முக்கியமாக இருக்க 2 கண்ட்ரிஸ் சைனா, இந்தியா. அதிக பாப்புலேஷன் வச்சிருக்கிறது இந்த 2 கண்ட்ரி தான். இந்த 2 கண்ட்ரியோட ஹெல்ப் இல்லாமல் மல்டிபோலார் வேர்ல்டை கண்டிப்பாக உருவாக்கவே முடியாது. ஏற்கனவே உலகத்தில் அமைதி இல்லாமல் தான் இருக்குது. இந்த டைமில் நம்மளும் அடித்து மாஞ்சிக்காம நம்ம சண்டையெல்லாம் விட்டுட்டு உலகத்தோட அமைதிக்காக சமாதானமாக போயிடலான்னு இந்தியாவும் சைனாவும் முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம இந்தியா நம்ம 2 நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட எல்லை பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்தியா 2020 நடந்த கால்வான் வேலி பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்தியா சொன்னதை சைனாவும் அக்செப்ட் பண்ணி கால்வான் வேலியில் இருந்த 2 நாட்டு ராணுவ வீரர்களும் எல்லையிலேருந்து பின்வாங்கிட்டாங்க. இனிமேல் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனையே இல்லாமல் இப்படியே இருந்துருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சைனாவை நம்ப முடியாது. அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நார்மல் பீப்புள் நாமளே இவ்வளோ தூரம் யோசிக்கும் போது காலங்காலமாக அரசியல் பண்ணுற இவங்கெல்லாம் அதெல்லாம் யோசிக்காமலாம் இருப்பாங்க. இந்தியாவும் எப்படியும் உஷாராக தான் இருப்பாங்க. சைனாவை ஃபுல்லாக நம்ப மாட்டாங்க. ஆனால் சைனா இப்போதைக்கு நம்மகிட்ட உரண்டை இருக்க மாட்டாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அதுக்கு காரணம் இப்போ அமெரிக்காவில் நடந்து முடிஞ்ச பிரசிடென்ட் எலெக்ஷன் தான். அதில் எல்லாருக்குமே தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் தான் இப்போ புது பிரசிடெண்ட்டாக வரப்போகிறாரு. ட்ரம்ப்புக்கு சைனாவை சுத்தமாக பிடிக்காது. அடுத்த 4 வருஷத்துக்கு சைனா என்னென்னலாம் பாடுபட போகிறாங்களோ தெரியல. ஒருவேளை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எதனா சண்டை வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஎஸ் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்காக யூஎஸ்க்கு இந்தியாவை பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு சைனாவை பிடிக்காது, அவ்வளோதான். இந்த ஒரு ரீசனுக்காகவே சைனா இந்தியா கிட்டே எந்த சண்டையும் வச்சுக்க மாட்டாங்க. அடுத்து இந்தியா ரஷ்யா மீட்டிங். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. புட்டின் எல்லா இடத்துலையும் இந்தியாவையும் மோடிஜியையும் பாராட்டி தள்ளுறாரு. ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்தியா ரஷ்யா கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், போரை கைவிட்டுட்டு அமைதியான முறையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு தான். இந்த சமயத்துலையும் மோடி அதே தான் புட்டின் கிட்ட சொல்லியிருக்காரு. ரஷ்யா உக்ரைன் வார் அமைதியான முறையில் தீர்வு காணணும், அதுக்கு இந்தியா எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த சமிட்டில் புட்டின் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் டிரான்ஸ்லேட்டரே தேவையில்ல, நாங்கள் சொல்கிறத டிரான்ஸ்லேட்டர் இல்லாமலே புரிஞ்சிக்கிற அளவுக்கு இந்தியா ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துருக்குன்னு சொன்னதை கேட்டு மோடிஜி குலுங்கி குலுங்கி சிரித்த வீடியோ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அடுத்து இந்தியா ஈரான் மீட்டிங். ஒரு சைடு ரஷ்யா உக்ரைன் வார், இன்னொரு சைடு ஈரான் இஸ்ரேல் வார், இன்னொரு சைடு இஸ்ரேல் பேலஸ்தீன் வார். இப்படி எங்கே பார்த்தாலும் போராக தான் இருக்குது. இந்த எல்லா கண்ட்ரீஸ்கிட்டையும் மோடிஜி ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு, போரை நிறுத்திட்டு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு. ஈரானோட பிரசிடென்ட் கிட்டேயும் நம்ம மோடிஜி இதே தான் சொன்னார். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம மோடிஜி சும்மா அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை மீட் பண்ணல, அதே மாதிரி உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க புட்டினை மீட் பண்ணல. ஆனால் நம்ம மோடிஜி மட்டும்தான் ரஷ்யாவுக்கு போய் புட்டினையும் மீட் பண்ணாரு, உக்ரைனுக்கு போய் ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணாரு. இஸ்ரேல், ஈரான், பாலஸ்தீன் இந்த கண்ட்ரிலாம் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த 3 கண்ட்ரியோட பிரசிடென்ட்டையும் மோடிஜி மீட் பண்ணாரு. இந்த ஒரு வருஷத்தில் ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஈரான், பாலஸ்தீன் இந்த கண்ட்ரிலலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அமெரிக்காவோட பிரசிடென்ட், இப்படி இந்த எல்லா கண்ட்ரிஸோட பிரசிடென்ட்ஸையும் மீட் பண்ண ஒரே ஒரு தலைவர் நம்ம மோடிஜி மட்டும்தான். எந்த கண்ட்ரியும் இந்த விஷயத்த பண்ணலை. ஆனால் மோடிஜி மட்டும் எப்படி எல்லா கண்ட்ரிஸோட பிரசிடென்ட்ஸையும் மீட் பண்ணுறாரு? இவருக்கு செம தில்லு பண்ண நானும் நினச்சேன். இவர் பண்ணது நிஜமாவே பெரிய விஷயம்தான். ஆனால் இதுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. 1950s ஒரு சைடு அமெரிக்காவோட நேட்டோ, இன்னொரு சைடு சோவியத் யூனியன், இந்த உலகமே 2ஆக பிரிஞ்சிருந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனான்ற ஒரு பனிப்போர் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் பெருசாகிட்டே இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போரில் எப்படி இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அப்பையும் ஒன்று இந்தியா அமெரிக்கா பக்கம் இருக்கணும், இல்லைனா ரஷ்யா பக்கம் இருக்கணும்னு சொன்னாங்க. இந்தியாவால் அமெரிக்காவுக்காக ரஷ்யாவையும் விட முடியாது, ரஷ்யாவுக்காக அமெரிக்காவை பகச்சிக்கவும் முடியாது. நமக்கு 2 கண்ட்ரியுமே வேணும். அதனால் அப்போ இருந்த நம்ம ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தந்திரமாக யோசிச்சு 1961 அணிசேரா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாங்கள் எந்த நாட்டு கூடயும் சேர மாட்டோம், எந்த நாட்டு கூடயும் சேர்ந்து போர் புரிய மாட்டோம், நாங்கள் அமைதியை விரும்புகிறவங்க சொல்லி அணிசேரா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார். இப்போது இந்த அணிசேரா இயக்கத்தில் 140 கண்ட்ரிஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. அவர் அப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த அணிசேரா இயக்கத்தினால தான் இப்போ நம்ம மோடிஜி எல்லா கண்ட்ரிக்கும் போக முடியுது, எல்லா பிரசிடென்ட்டையும் மீட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ 2024 பிரிக்ஸ் சமிட்டோட மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு கரன்சி அறிமுகப்படுத்துறது தான் இந்த சமிட்டோட முக்கிய நோக்கம். இந்த சமிட்டில் விளாடிமிர் புட்டின் பிரிக்ஸ் பேனும் ஒரு கரன்சி நோட்டை அறிமுகப்படுத்தினார். அந்த கரன்சியில் பிரிக்ஸில் இருக்க 5 கண்ட்ரிஸோட நேமும் அந்த 5 கண்ட்ரிஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு பிக்சர் போட்டிருக்காங்க.
பிரிக்ஸில் இருக்க கண்ட்ரிஸ் மட்டும்தான் இந்த கரன்சி யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. எல்லா கண்ட்ரிஸுமே இந்த கரன்சியை யூஸ் பண்ண முடியும். இன்னும் இந்த கரன்சி நடைமுறைக்கு வரல. நெக்ஸ்ட் மந்த் டிசம்பரில் தான் இந்த கரன்சிக்கான மீட்டிங் நடக்க போகுது. இந்த கரன்சியை யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டு தான் இந்த கரன்சியை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிக்ஸ் பேனால் பெரிய பெரிய பூகம்பங்கள்லாம் வெடிக்க போகிறது 100% உறுதி. ஒரு கண்ட்ரி டாலரை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலே அவங்களுக்கு 100% டேக்ஸ் போடுவேன்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது டாலருக்கு ஆப்போசிட்டாகவே ஒரு கரன்சி எடுத்துகிட்டு வந்தால் அவர் சும்மாவாக இருப்பார்? அடுத்த 4 வருஷம் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்து இந்த உலகத்தையே கலவர பூமியாக மாற்றிட்டாரு. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த போர் எல்லாத்தையுமே நிறுத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமாவது இந்த போருக்கெல்லாம் ஒரு எண்டிங் வந்தால் சரிதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் மீறி ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை திருத்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.